தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா தி ஜானகிராமன் அவர்களுடைய கண்டாமணி அப்படின்ற சிறுகதையை பார்க்கலாம். இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் மார்க்கம். மார்க்கம் ஒரு சின்ன அளவில் மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அன்றைக்கான சமையல் முழுவதையும் முடித்தவுடன் மார்க்கம் குளிக்க போறாரு. அவருடைய மனைவி தனது கை குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அந்த அருகாமனை காய் நறுக்கி அந்த அருகாமனையை சாய்ச்சி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. மார்க்கம் நல்லா குளிச்சுட்டு வந்து ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே வராரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அங்கே கன்றும் பசுவும் கட்டப்பட்டிருக்கு. ஒரு பெரிய தவ சாலையில் ஒரு முனிவர் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த நிகழ்ச்சி இருக்குது. இப்போ எல்லாம் தயாரான உடனே இவர் நெத்தி நிறைய விபூதியெல்லாம் பூசிட்டு வந்து கல்லாப்பெட்டியில் உட்கார்றாரு. அப்போது அங்கே வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, சாப்பாடு ரெடிங்களா, சாப்பிட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருடைய குரல் அப்படின்னு சொன்னால் ஐராவதம் அப்படின்னு அந்த மெஸ்ஸுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞான ஆசிரியருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த ஐராவதத்தினுடைய ஒரு குரல். ஐராவதம் தினமும் ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவார். இருந்தாலும் மார்க்கத்திற்கு ஐராவதத்தின் மீது ஒரு தனி பிரியம் இருக்குது. சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, வாங்க வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி மார்க்கம் ஆசையாக கூப்பிட்டு ஐராவதத்துக்கு சாப்பாடு போடுறாரு. அப்படி சாப்பாடு எடுத்து வைக்கிறப்போ அப்படி தட்டா புட்டான்னு சத்தம் கேட்கும். இது வழக்கமாக மார்க்கத்தோட மெஸ்ஸில் நடக்கிற விஷயம்தான். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மார்க்கம் மொரமாக சாப்பாடு எடுத்து கொட்டுற மாதிரி தோணும் அந்த சத்தத்தை கேட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், பாத்திரங்கள் மட்டும்தான் தடாபுடான சத்தம் போடுமே தவிர சாதம் என்னமோ அளவாக தான் போய் விழும். சாதம் மட்டும் கிடையாது, கீரை மசியல், பருப்பு, நெய் எல்லாமே அளவாக தான் போய் விழும். அந்த பாத்திரங்களுக்கு மார்க்கத்தினுடைய மனசு தெரியும், தன்னுடைய முதலாளி இந்த சாதம் இந்த தட்டில் விழணும்னு நினச்சாதான் அது விழும் அப்படின்றது அந்த சாப்பிட வர்றவங்களை விட அந்த பாத்திரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்படி தட்டா புடான்னு சத்தம் போட்டு சாப்பாடை எடுத்து வைக்கும்போது வாங்கி சாப்பிட்றவங்க கேட்க கூச்சப்பட்டுட்டு கூட போதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவாங்க. இந்த ஒரு நுணுக்கத்தை மார்க்கம் வந்து கற்று வச்சிருந்தாரு. ஆனால் ஐராவதத்துக்கு பரிமாறும் போது அந்த மாதிரி எந்த வஞ்சனையும் இல்லாமல் நல்லாவே சாப்பாடு பரிமாறினாரு. ஐராவதம் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு, அன்னைக்கு குமுட்டிக்காயில் குழம்பு வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. இன்னும் சொல்ல போனால் மோர் சாதத்துக்கு கூட அந்த குழம்பை கூட கொஞ்சம் ஊற்றுங்கன்னு சொல்லி நல்லா ருசிச்சு ரசிச்சு நிதானமாக சாப்பிட்டுட்டு அவரை பாராட்டிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஐராவதம் வெளியில் போகிறாரு. இப்போ மார்க்கம் அந்த குழம்பு அண்டா இருக்கும் இல்லையா, அதை அப்படி ஒரு கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு எடுத்து இன்னொரு வாளியில் மாத்திரப்ப தான் கவனிக்கிறாரு. வளன்னு ஏதோ ஒன்று அந்த குழம்புக்குள்ளே கிடக்கு. அது என்ன அப்படின்னு நுணுக்கமாக பார்க்குறப்போ கால் இல்லை, அதனால அது வந்து அரணை கிடையாது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பாம்பு, ஒரு சின்ன பாம்பு. அது வழவழுத்த பாம்பு அந்த குழம்புல விழுந்து வெந்து அந்த பாம்பினுடைய நிறமே அப்படி மங்கி போய் செத்து போய் கிடக்கு. இதை பார்த்த உடனே அந்த மார்க்கத்துக்கு தூக்கி வாரி போடுது. ஏதோ ஒரு நிழல் கடக்கிற மாதிரி அவருடைய அப்படி உடலே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுது. அந்த நிழல் மாதிரி ஒன்று மேலேருந்து கீழே வரைக்கும் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. தன் மனைவியை கூப்பிட்டு அதை காட்டுறாரு. அவங்களும் கண்ணை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு அட சர்வேஸ்வரா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போது இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த பாம்பை எடுத்து குப்பையில் போட்டுட்டு அந்த குமிட்டிக்காய் குழம்பு முழுவதையும் சாக்கடையில் ஊற்றிட்டு திரும்பவும் தயார் செஞ்சு வச்சிடுறாங்க. அதற்கடுத்து அதாவது ஐராவதம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 24 பேர் இவங்க மெஸ்ஸில் தினமும் சாப்பிடுகிறவர்கள் 24 பேரும் சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது மார்க்கத்துக்கு பயம் மனசை கவ்வுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா கடவுளிடம் போய் முறையிடுறாரு. நீ இந்த விஷயத்தில் இப்போ ஐராவதம் சாப்பிட்டு போயிருக்கிறாரு, இந்த விஷயத்தில் என்னை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் நான் வந்து உன்னுடைய கோவிலுக்கு ஒரு கண்டாமணியை வாங்கி நான் செலுத்துகிறேன் காணிக்கையாக அப்படின்னு மார்க்கம் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாரு. அவங்க மனைவியும் சர்வேஸ்வரா எப்படியாவது எங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வேண்டிக்கிறாங்க. அன்று இரவு மார்க்கத்தினுடைய மனைவி
கடவுளிடம் விஷயத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மார்க்கத்துக்கு தூக்கமே வரல. அவர் மனது முழுவதும் ஐராவதத்துக்கு என்னாச்சோ அப்படின்னு அடிச்சுக்குது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஐராவதம் இருக்கின்ற தெருவுக்கு போய் அவரை பற்றி விசாரிச்சு பார்க்கலான்னு கூட ஒரு மனசு சொல்லுது. இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையாகி என்னைக்கும் இல்லாத திருநாளை இன்னைக்கு ஏன் இவன் விசாரிக்க வர்றான் அப்படின்னு மக்கள் உஷாராயிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தூங்குறாரு மார்க்கம். தூக்கமே வரலன்னு தான் சொல்லணும். மறுநாள் காலையில தான் தெரியுது ஐராவதம் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம். சரி, என்னாச்சு அப்படின்னு மார்க்கம் எதுவும் தெரியாதது போல் விசாரிக்கும் போது என்னன்னு தெரியலங்க, அவருக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் இருந்திருக்கு. 2 தடவை கொள்ளைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து வந்தவர் காலையில் எந்திரிக்கவே இல்லை. மருத்துவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கத்துக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. ஆக எந்த பிரச்சனையும் இவர் தலையில் விழலை. ஐராவதம் என்னமோ இறந்துட்டாரு, ஆனால் அந்த பழி மார்க்கத்தின் மீது விழலை அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை. கடவுளுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறாரு. இப்போ உடனே கண்டாமணியை செய்கிறதுக்கு அவர் சொல்லிடுறாரு வைத்தியலிங்க ஆசாரி கிட்ட. வைத்தியலிங்க ஆசாரி அந்த பகுதியிலேயே மிகவும் தேர்ந்த ஒரு வேலைக்காரர், நல்ல வேலை பார்க்கக்கூடியவர். சொல்லி வச்ச மாதிரி ஒரு 2 நாளில் அழகான ஒரு கண்டாமணியை செஞ்சு ஹோட்டல் வாசலில் கொண்டு வச்சிடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, கலைநயத்தோடு இருக்குது. அப்படி அதை தொட்டு பார்த்தாலே அப்படி நல்லா இருக்குது அந்த மணி. இத்தனைக்கும் வெறும் 600 ரூபாயில் வைத்தியலிங்க ஆசாரி இவ்வளவோ பெரிய மணியை செஞ்சு கொண்டு வைப்பாருன்னு மார்க்கமே நினைக்கல. அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மணியை தொட்டு பார்க்குறாங்க, தடவை பார்க்குறாங்க, தெருவில் போகிறவங்க வரவங்க எல்லாம். இப்போது மார்க்கத்துக்கிட்ட அங்கே இருக்க ஆட்கள் கேட்குறாங்க, என்ன காரணத்தினால நீங்கள் கண்டாமணி செஞ்சு கோயிலுக்கு சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்க? சிலர் சந்தன காப்பு சாத்துறேன்னு வேண்டிக்குவாங்க, சிலர் வேற ஏதாவது பலவிதமாக வேண்டிக்கிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக கண்டாமணி செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ இப்போது மார்க்கம் சொல்கிறாரு, தெருவில் நடந்து போயிட்டு இருக்கான், திடீர்னு விழுந்து செத்து போயிடுறது இல்லையா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், விற்குது, தண்ணின்னு கேட்குறான், தண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயும் செத்து போயிடுறது இல்லையா. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் நடக்கிறப்போ இத்தனை நாளும் நம்மளை உள்ளங்கையில் வச்சு உயிரோடு தாங்குற அந்த கடவுளுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேணாமா? அதனால தான் நான் கண்டாமணி சாத்திரேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, உதாரணமாக பாருங்களேன், இப்போது போன வாரம் ஐராவதம் செத்து போனார். ஐராவதம் நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டாரு. அப்போ யாரும் இந்த ஊருக்குள்ளே அட பாவமே, இந்த ஐராவதம் மார்க்கம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டான், மறு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உயிரோடு இல்லையே அப்படின்னு பேசலைல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்னு மார்க்கம் சொல்கிறத கேட்ட மனைவிக்கு உள்ள பக்கு பக்குங்குது. ஏன் இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏன் இப்படி கலர்றாரு, எப்போ குதிருக்குள்ளே இல்லைன்ற மாதிரி இந்தாலே இப்படி உயிரை வாங்கிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடைச்ச மார்க்கம் உங்களை போய் அப்படி நினைப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் போன பிறகு மார்க்கத்தினுடைய மனைவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இந்த கண்டாமணியை உடனே கோயிலில் ஒப்படைச்சிருங்க. கோயிலுக்காக தானே செஞ்சீங்க, அதை எதுக்கு வாசலில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மார்க்கம் சொல்கிறாரு, நல்ல நாள் பார்த்து ஒப்படைக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் நல்ல நாளும் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம், நீங்கள் கோயிலில் கொடுங்க, நல்ல நாள் பார்த்து அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மனைவி கோவமாக சொன்ன உடனே கோயிலுக்கு மணி எடுத்து செல்லப்படுது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனாலையும் அதுவே நல்ல நாள் அப்படின்றதுனாலையும் உடனே அந்த மணியானது கோயிலில் மாட்டப்படுது. இப்போ முதல்ல அந்த மணியை அடிக்க சொல்லி மார்க்கத்திடம் சொல்றாங்க. மார்க்கம் அந்த மணியை அடிக்கிறாரு. அப்படின்ற ஒரு நாதத்தோட அந்த மணி சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்கள்லையும் கேட்குது, நல்லா ஜம்முன்னு கேட்குது. அதை கேட்டு எல்லாருமே பரவசப்படுறாங்க. ஆனால் மார்க்கத்துக்கு அந்த மணியோட சத்தம் கேட்ட உடனேயே ஐராவதத்தினுடைய நினைவும் அதற்காக தான் வேண்டிக் கொண்டதும் அப்படியே நினைவுக்கு வருது. அவர் மனசு ஃபுல்லாக அதுலேயே ஆழ்ந்திருக்கு. இப்போது அடுத்த தடவை அந்த மணியை அடிப்பது தர்மகத்தா, கோயிலுடைய தர்மகத்தா அடிக்கிறாரு. அடுத்து அந்த ஒளி கேட்ட உடனே தான் மார்க்கம் தன் நினைவுக்கே வர்றாரு. ஒரு வழியாக கண்டாமணியை செலுத்தியாச்சு, கடவுளுக்கு வேண்டிக்கிட்ட மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மார்க்கம் வீட்டுக்கு வராரு, கடையில் வேலை பார்க்குறாரு. எல்லாம் இருந்தாலும் இந்த கண்டாமணியானது ஒரு நாளைக்கு 4 முறை அடிக்கப்படுது. எப்படின்னா, காலையில் பூஜைக்கு அடிக்கிறாங்க,
முற்பகலில் ஒரு பூஜைக்கு அடிக்கிறாங்க, உச்சிக்கால பூஜைக்கு அடிக்கிறாங்க, இரவு பூஜைக்கு அடிக்கிறாங்க. இப்படி 4 தடவை அடிக்கிறப்பையும் இவருக்கு மனசுக்குள்ள அப்படியே ஐராவதம் திரும்பவும் வர்ற மாதிரியும், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்களா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குற மாதிரியும், அந்த சாப்பாடு மிகவும் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அதுவும் அவரோட மனசு ஃபுல்லாக திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இதை மார்க்கத்தினால இந்த நினைவுகள்ல இருந்து மீண்டு வரவே முடியல. அந்த மணி அடிக்கிறப்பெல்லாம் அந்த பிரச்சனை அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. தன்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி அவரை கொடைய ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னே அவருக்கு தெரியல. இரவு படுத்தா தூக்கம் வரமாட்டான். மணி அடிக்கும் போதெல்லாம் மார்க்கத்துக்கு ஐராவதத்தினுடைய பாவப்பட்ட முகமும் அந்த சுவத்தில் ஏதோ ஒரு ஜந்து ஊறுற மாதிரி இருக்கிற அந்த உணர்வையும் அவரால் தாங்கிக்கவே முடியல. இப்படிதான் அந்த அன்று இரவு கூட அந்த மணி அடிக்குது. அடித்த உடனே அவரால் தூங்கவே முடியல. மனைவியை எழுப்பி சவத்தில் ஏதோ ஊறுது பாருன்ற அவங்களுக்குன்னா சரியான கோபம். எது ஊரில் பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்போ கண்டாமணியை திருப்பி வாங்கினாதான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது மார்க்கத்துக்கு தெளிவாக தெரியுது. அதனால என்ன பண்ணுறாரு, மறுநாள் கோவிலுக்கு போகிறாரு. போய் தர்மகர்த்தாவையும் அர்ச்சகரையும் பார்த்து அந்த விஷயத்த சொல்லலான்னு போகும்போது தர்மகர்த்தா கூட ஒரு குடும்பம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க தர்மகர்த்தா அறிமுகப்படுத்துகிறார் அந்த குடும்பத்துக்கிட்ட. இதோ நீங்கள் பெருமையாக பேசுகிற கண்டாமணியை இந்த கோயிலுக்கு செஞ்சு கொடுத்ததே மார்க்கம் தான், இவர் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. படுத்திட்டு மார்க்கத்துக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இந்து மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிட்டாங்க. இப்போது நம்ம கோயிலில் கண்டாமணி அடிக்கிற சத்தம் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அவர்கள் மனதுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நடந்து திரும்பவும் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு வந்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, என்ன மார்க்கம் அப்படின்னு சொல்லி தர்மகர்த்தா சொன்ன உடனே இப்போ மார்க்கம் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிங்க, ஆனால் இந்த கண்டாமணி ஒவ்வொரு முறை ஒலிக்கும் போதும் எனக்குள்ள ஒரு கர்வத்தை கிளறி விடுது. இந்த இவ்வளோ பெரிய கண்டாமணியை நான் தான் இந்த கோயிலுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கிளறி விடுது. இது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. ஏன்னா கடவுளுக்கு நம்ம செஞ்சதை பொழுதன்னைக்கு நினச்சிட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராதுங்க. அதனால் நீங்கள் இந்த கண்டாமணியை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் இதுக்கு பதிலாக கோவிலுக்கு 4 வெள்ளி மணிகள் செஞ்சு தரேன். பரமேஸ்வரனுக்கு ஒன்று, பரமேஸ்வரிக்கு ஒன்று, விநாயக பெருமானுக்கு ஒன்று, முருகனுக்கு ஒன்றுன்னு நீங்கள் மாட்டிக்கங்க. தயவு செஞ்சு இதை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே தர்மகர்த்தா சொல்கிறாரு, அவன் கோயிலுக்கு ஒரு குப்பை தொட்டியை கொடுத்துட்டு அதில் தன்னோட குப்பை தொட்டியே மறைகிற அளவுக்கு தான் பேரை எழுதிட்டு ஊர் ஃபுல்லாக பீத்திட்டு திரிகிறான். நீங்கள் இவ்வளோ பெரிய கண்டாமணியை கோவிலுக்கு கொடுத்துட்டு அதை நினச்சி பெருமைப்பட்டால் தான் என்ன, அப்படி பெருமைப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி தர்மகர்த்தா சொல்லிடுறாரு. இப்போ புரிஞ்சிருது மார்க்கத்துக்கு நம்மளால் எந்த காலத்துலேயும் இந்த கண்டாமணியை திரும்பி வாங்க முடியாது அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியானது மார்க்கத்திடமிருந்து மறையவே இல்லை. அந்த மணி ஒலிக்கின்ற ஒவ்வொரு பொழுதிலும் அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு போகவே இல்லை. அந்த நினைவுகள் அவரை அரிச்சிட்டே இருக்கு. வெளியவே தெரியலை, ஒரு குற்றம் நடந்துருச்சு, அது வெளியவே தெரியலை அப்படின்னாலுமே தன் நெஞ்சு தன்னை கொள்ளுது அப்படின்ற மாதிரி இந்த கதையை கட்டமைத்திருப்பார் தீஜா. மிகவும் அருமையான கதை. ஓமைகள், ஓமானங்கள், அந்த மெஸ்ஸை பற்றி வர்ணிக்கிறது எல்லாமே இந்த கதையில் அற்புதமாக இருக்கும். தீஜாவுடைய மாஸ்டர் பீஸ் இந்த கதை. முடிந்தால் வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிப்புடன் சந்திக்கலாம். நன்றி.